வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாம வருஷா வருஷம் இந்த ஒரு ஆகச்சிறந்த பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மிக மிக சிறப்பாக அழகாக செஞ்சிட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில திறமையான பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு நேர்காணல் செஞ்சு அவங்களுக்கு ஆகச்சிறந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு விருதையும் கொடுக்குறோம். மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னா மகளிருக்கான மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதத்தை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக தீபலட்சுமி அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம். 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 இவங்களை ஒரு சகலகலாவல்லி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரே ஒரு வார்த்தையில. ஏன்னா இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க சங்கர வித்யாலயால டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த சமையல் நிபுணர். அதுக்கப்புறம் கோலம் இவங்க போட்டாங்கன்னா எந்த போட்டிக்கு போனாலும் முதல் பரிசு இவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் வரைகிறதுல மிகுந்த திறமைசாலியான ஒரு பெண்மணி. நானே பல நேரங்கள்ல இவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருக்கிறேன். ரொம்ப அழகா வரைவாங்க. அப்புறம் பாட்டு, டான்ஸு, அப்புறம் கவிதை, கட்டுரை, சிறுகதை, இப்படி இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்திலையும் இவங்களால எல்லாமே பண்ண முடியுது. ஸோ இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழும் சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. இத்தனை துறையில எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இதற்கான நேரம் உங்ககிட்ட இருக்கா? எனக்கு நேரம் ரொம்ப கம்மி தான் மேம். ஏன்னா நான் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஆனா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற நேரத்துல நம்ம முதல்ல கலந்துக்கிறது தான் காம்படிஷன்ல முக்கியன்றது என்னோட எண்ணம். அதனால நான் கலந்துக்கிறேன். பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப இவங்க முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய விதத்துல ஹெல்ப் பண்றாங்க மேம். முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க மேம். எப்படின்னா சின்னதுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்றதுனால எங்க அம்மா சின்னதுல இருந்தே கோலத்தை கத்து கொடுக்கறது, சமையல் செய்யறப்ப கிட்ட வச்சுட்டு இதுல என்ன போடணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆர்வமா கேட்க கேட்க அத்தனையும் செஞ்சுட்டு இருப்பாங்க எங்க அம்மா. அது மட்டும் இல்ல மேம், இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஹெல்ப் பண்றார். எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவரு முக்கியமா இருப்பாரு. ஏன்னா என்னை ஏத்தின் போய் விடுறது, அந்த இடத்துக்கு கரெக்டா நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு. அங்கேருந்து இட்டுன்னு திருப்பி கொண்டாந்து வீட்டுல விடுறது, வேண்டான்னு எப்பயும் சொல்ல மாட்டார். அவருக்கு டைம் கிடைக்கிற நேரத்துக்கு எனக்கு நிறையவும் அட்வைஸ் சொல்லுவார். இந்த மாதிரி இது பண்ணலாம், அது பண்ணலாம், ஐடியா நிறைய கொடுப்பாரு மேம். சிறப்பு. ஏன்னா பல பெண்களுக்கு இது கிடைக்கிறது இல்லை. நிறைய வெளியில சாதனை பண்ணிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கும். என்ன பெருசா அவங்க பண்ணிட போறாங்க அப்படின்னு தான் வீட்டுல உள்ளவங்க நினைப்பாங்களே தவிர என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்க கூட மாட்டாங்க. அப்படித்தான் பல இடங்கள்ல பெண்களுடைய நிலைமை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்படி எல்லாமே நேர்மாற்றமா வீட்டுல அம்மா அப்பாவும் சரி, கணவரும் சரி, குழந்தைகளும் உங்களுக்கான ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நீங்க கோலம் போடுறதெல்லாம் எப்ப மேம் ஆரம்பிச்சீங்க? நான் கோலம்ன்றது அம்மா போடுவாங்க மேம். அம்மா நல்லா சாணி தெளிச்சு கோலம் போடுறப்ப பாத்தீங்கன்னா எப்பயும் பார்த்தா பெரிய பெரிய கோலமா இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட கேக்குறப்ப அப்ப அந்த கரும்பலகையில சின்ன பலகையில பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு கொடுத்து சாக்பீஸால அங்கேருந்து தான் என்னோட கோலம் அதுவே ஆரம்பிச்சது. அம்மா கத்து கொடுப்பாங்க. சின்ன கோலத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்லேட்டு போய் அதுக்கப்புறம் வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு அத மாதிரி பழகினதுதான் மேம். ஆக்சுவலா மார்கழி மட்டும்தான் நம்ம கோலம் போடணும்னு இல்லாம டெய்லி நம்ம காலையிலேயே கோலம் போட்டோம்னா நம்மளுக்கு உடல் ரீதியாவே நம்மளுக்கு ஒரு உடற்பயிற்சியாவே இருக்கு மேம். அதுவே நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா உடம்புல ஒரு கஷ்டங்கள் வருது. ஆனா திருப்பி அந்த கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு திருப்பி அந்த கோலங்கள் இதுவாகுது. இப்ப நான் காம்படிஷன்லாம் போறேன்ல மேம்,
அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கூட இருக்க நண்பர்கள், இப்ப நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, அதாவது எனக்கு வந்துட்டு உடம்பு பெருசா இருக்குன்னா நம்ம மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் அது உடம்பெல்லாம் பார்க்கவே கூடாது, நீ வந்து கலந்துக்கோ, நீ நல்ல திறமைசாலி அப்படின்னு நம்ம மேம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாம மேம் எங்க ஸ்கூல்ல சங்கர விஜயா ஸ்கூல்ல மகாத்மா காந்தி வீதியில தான் நான் ஒர்க் பண்றேன். எந்த காம்படிஷனா இருந்தாலும் எங்க மேம், பிரின்சிபல் மேம் தர்மசம்பர்த்தினி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல காம்படிஷன் என்ன என்ன மாதிரி இவ கலந்துப்பாளா, அவளுக்கு நேரம் இருக்குமாலாம் கிடையவே கிடையாது. உடனே வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த மாதிரி காம்படிஷன் இந்த டைம் நடக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னுவாங்க மேம். அதே மாதிரியே வந்துட்டு பவானி மேம் இருக்காங்க, அவங்களும் அதே தான். அது இல்லாம எங்க கூட ஒர்க் பண்ற அத்தனை பேரும் என்ன காம்படிஷனா இருந்தாலும் உடனே எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க என்னோட ரிசல்ட்டுக்கு. கரெக்டா வந்துட்டு இவ வந்து சொல்லுவா பிரைஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஈகரா வெயிட் பண்ணுவாங்க மேம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உழைப்பு போட்டு வாங்கிட்டு இருக்கேன் மேம் பிரைஸஸ். உங்க பொண்ணுக்கு நீங்க வந்து சீர்வரிசையே வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பரிசுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறீங்க. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி சுத்தி உள்ளவங்க நம்மளை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய பேர் வந்து ஒண்ணு கருப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து சுருக்கிக்குவாங்க. இன்னொன்னு இது மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்துட்டாலே ஐயோ நான் குண்டா இருக்கேன் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதையெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சிடணும். நமக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து இதை தாண்டி நீங்க செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் வந்து இமாலய சாதனை. அது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் கூட. அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து நிறைய உங்களுடைய உச்சக்கட்ட முயற்சி அதுல கொடுக்குறீங்க. என்னாலாம் நாங்களாம் ஒல்லியாதான் இருக்கிறோம், ஆனா கொஞ்ச நேரம் கூட உட்காந்து ஒரு கோலத்தை முழுசா போட முடியாது. ஆனா வந்து நீங்க இந்த இதுலயும் நீங்க வந்து அவ்வளோ அழகா பொறுமையா நிதானமா அதெல்லாம் அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும். அந்த கோலம்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பா நீங்க செய்யும் போது நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க தயங்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல்லையும் நீங்க வந்து ரொம்பவே சிறப்பா 1 மணி நேரத்துல 100. ஆமா, ஒரு மணி நேரத்துல 25 பண்ணிருக்கேன் மேம் நானு. ஆக்சுவலா வந்து ஹையஸ்ட் வந்துட்டு ஒரு 35-40 அப்படிதான் மேம். 1.5 மணி நேரத்துல வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஒரு காம்படிஷன் நடந்தது, தாமஸ் சார் தான் வந்து கண்டக்ட் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல என்னால முடிஞ்சது 83. அது கொஞ்சம் ரொம்ப டஃபா தான் இருந்தது மேம். அது 1.5 மணி நேரத்துல கட கட கடன்னு அதை முடிச்சுட்டேன். ஆனா நிதானமா பண்றதா இருந்தா 35 பண்ணலாம் மேம். ஆனா அந்த காம்படிஷன் அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 83 பண்ணினேன் மேம். அது நான் கூட என்னவே இல்லை மேம். காம்படிஷன்ல போயிட்டு அதை நான் டிஸ்பிளே எல்லாம் பண்ணிட்ட பிறகு எனக்கு பிரைஸ் கொடுக்கறப்ப அவங்க 83ன்னு சொல்றப்ப அவ்வளோ மலப்பா எனக்கே இருந்தது மேம். அது ரொம்பவே, ஏன்னா சமையல் அப்படிங்கிறது எல்லா பெண்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். வந்து 4-5 இருந்தாக்கா அறியாத பொண்ணும் கறி சமைப்பா அப்படின்னுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை சுவையா செய்யணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் எல்லாருக்கும் அது வாய்ச்சிடாது, அது கிடைச்சிடாது. இந்த கை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மோந்து பார்த்தாலே இவங்கதான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க மேம். அவங்களோட நானா சமைக்கிறப்ப வந்து நிறைய இன்வைட் பண்ணி பண்ணுவேன் மேம். ஆனா எங்க அம்மா செய்யற சமையல் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டச் மாறவே மாட்டாது. எப்ப செஞ்சாலும் அது அப்படியே நல்லா இருக்கும், ஒரே சேம் அப்படியே அந்த சுவை பாத்தீங்கன்னா முன்னாடி சாப்பிட்டது அதே டேஸ்ட் எப்படி கொண்டு வராங்க. ஆனா என்னால அது முடியாது மேம். ஒரு நாளைக்கு நான் ஒரு சமையல் செஞ்சேன், இன்னைக்கு சாம்பார் செஞ்சேன், நாளைக்கு செஞ்சேன், அது வேற விதமா இருக்கும். அத மாதிரிதான். ஆனா அது அம்மா கிட்ட வந்து அந்த பாரம்பரிய அந்த இது இருந்தது மேம். அது வந்து நிஜமாலுமே நம்ம அம்மா கிட்ட எல்லாருமே கத்துக்கணும் மேம். அது எல்லார் அம்மாவும் அந்த மாதிரி பாரம்பரியமா தான் செஞ்சாங்க. அத வந்து நம்ம வந்து கத்துக்கணும். அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சும்மா லேச முருங்கைக்கீரையை போட்டு துவட்டி வச்சிருப்பாங்க, அதை இருக்கும். அது 1 மணி நேரத்துல 35 அப்படிங்கறதும் பெரிய விஷயம் தான், சாதாரண விஷயம் இல்லை. வந்து சமையல் மாஸ்டர் தாமு சாரே உங்களுக்கு வந்து அதை பாராட்டி பரிசு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி நீங்க வந்து பாட்டு பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டான்ஸ் ஆடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ மேம் வேற எதையாவது வச்சிருக்கீங்களா?
அதாவது மேம் என்னன்னா எனக்கு வந்து கலந்துக்கிறது காம்படிஷன்ல எதுவும் தெரியாத ஒண்ணு கிடையாது. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நம்மள விட நம்ம குழந்தைங்க வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. அது அந்த மாதிரி இருக்க பாத்தீங்கன்னா நானும் அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இறங்கி நானும் எந்த காம்படிஷன் இருந்தாலும் போயிடலாம். அதாவது மௌன மொழி அந்த மாதிரி கூட மேம் நிறைய காம்படிஷன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் நான் கலந்துட்டு. என்ன ஒண்ணு காம்படிஷன் அப்படின்னா நான் கலந்துக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட எண்ணம். தீபலட்சுமி அப்படின்னு போட்டுடலாம். இந்த வின்னர் தீபலட்சுமி அப்படின்னு போட்டுடலாம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஒரு சக தோழியா உங்களை நான் வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு பெண்மணி நீங்க. ஏன்னா எங்களாலாம் ஒரு விஷயம் பண்ணா இன்னொரு விஷயம் செய்ய முடிய மாட்டேங்குது. போ பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய நாள் வீட்டுல வந்து சமையல் ரொம்ப சுருக்கமா இருக்கும். ஒரு சாதத்தை வச்சு ஒரு தயிரை வச்சு சாப்பிட்டா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசி அடக்குற ஒரு விஷயமா தான் அதை நாங்கெல்லாம் பாக்குறோம். ஆனா நீங்க அந்த சுவையோட கொடுக்கணும், விதவிதமா கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்க வீட்டுக்காரர் உங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மேம். எது செஞ்சாலும் சரி அதுல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்பயுமே சாப்பிட்டுட்டு அதுல குறைகள் இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க மேம். எப்பயுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதுல இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்திருக்கலாம், காரம் கொஞ்சம் அப்படியே இருந்திருக்கலாம், குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒரு லேடியை நம்மளால ஏத்துக்க முடியும் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி இதுல உப்பு அதிகமா இருக்கு அதுல காரம் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ப வந்து நம்ம எவ்வளவு நின்னுட்டு கஷ்டப்பட்டு வேத்து ஒரு சமையல் செஞ்சுட்டு வரோம். அது அது வந்து எங்க வீட்டுல வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த மாதிரி டைரக்டா சொல்ல மாட்டாங்க. எதையும் அப்படியே பாலிசா சொல்லணும்னா சொல்லிடுவாங்க மேம். இப்படி இப்படி நிறைய வீடுகள்ல அதுதான் நடக்கும். என்ன இன்னைக்கு உப்பு நல்லாவே உப்பு அதிகமா இருக்கு, சாம்பாரா இது அப்படின்லாம் சொல்லி தான் பேசுறதுதான் நம்ம கேட்டிருக்கோம். அதோட எனக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதை வந்து ரசிச்சு சாப்பிடுவாங்க, கூட கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க. அப்பயே நமக்கு தெரியும், சரி நல்லா இருக்கு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை மட்டும் மனசு திறந்து சொல்லவே மாட்டாங்க. குறைகளை எப்படி நம்ம வந்து சட்டுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நிறைகளையும் நம்ம சொல்லணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு நாள் செய்யும் போது அன்னைக்கு நல்லா ரசிச்சு சாப்பிட்டாரே, இன்னும் கொஞ்சம் கூடுதலா அதுல கொஞ்சம் சிரமம் எடுத்து அவங்க செய்வாங்க. ஸோ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாவே அமைஞ்சிருக்கு மேம். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டு மாடியில செடிகள் வளர்க்குறீங்க, மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்க. அதுல எப்படி மேம் ஆர்வம் வந்துச்சு? நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிலவரம் தெரிஞ்சதுலேருந்தே எங்க அப்பா எப்பயுமே செடி வச்சு வளர்த்துருந்தாரு மேம். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து நிறைய காய்கறிகள் செடிகள் அப்பெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க மேம். போட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த காயை பறிக்கிறது, சின்னதுலேயே ஓடி ஓடி பறிச்சதோ என்னமோ தெரியல. இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டு நிறைய செடிகள் நான் வச்சிருக்கேன் மேம். காய்கறி செடிகள் மட்டும்தான் இல்லை, பூச்செடிகள் அது மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கேன் மேம். அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள் எனக்கு வந்து நாட்டு கோழிகள் வளர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான முட்டை தரணும்ன்றதுக்காக நான் கோழிகளும் வளர்க்குறேன் மேம். எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கவுண்டிங் 50க்கு மேல கோழிகளை நான் வச்சிருக்கேன் மேம். டெய்லியும் பாத்தீங்கன்னா அதை எடுத்தனா நான் வெளியில கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு முக்கியமா சத்தா போய் சேரணும்ன்றதுக்காக அவங்க நாட்டுக்கோழி முட்டை வந்து சேகரிச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தீனிகள் நிறைய செலவுகள் தான் ஆகும், நிறைய மெயின்டெனன்ஸ் இது இருக்கு. சண்டே ஆனா நான் அந்த கேஜஸ் எல்லாம் வந்து சுத்தம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் பண்ணுவேன் மேம். நான் அதுல ஒரு இது உயிர்களோட அன்பா அவங்க கிட்ட போயிட்டாலே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாதிரி ஆயிடும். ஜாலியா அதுங்களுக்கும் நானே சேர்த்தே சொல்வேன். என் பொண்ணு சொல்லுவா, என்னம்மா அதுகளுக்கும் அம்மா அம்மான்ற அப்படின்வா. எல்லாருக்கும் நான் அம்மா தான்ப்பா அப்படின்னு. நானு செடிகளுக்கும் சரி, நான் வளர்க்குற கோழி பறவைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் அம்மா தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையா இருந்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி சாயந்தரம் 6 மணி 6:30 மணி ஆயிடும்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி உயிர்களை இது நீங்க சொல்ற எல்லாமே கோழி ஆகட்டும் ஒரு செடி ஆகட்டும் அதுக்கு தினம் நம்மளுடைய கவனிப்பு இருக்கணும். நம்ம போய் நின்னாதான் அந்த செடிக்கு உயிரோட்டமே இருக்கும். தினம் காலையில அதுக்கு தண்ணி ஊத்தியே ஆகணும். இப்படி எல்லாம் இந்த வேலையும் நீங்க செஞ்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கார வந்து அலுவலகத்துக்கு அனுப்பணும், நீங்க கிளம்பணும். எப்படிதான் நேரம் நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் பொண்ணு, என் பையன், எங்க வீட்டுக்காரர், நானு 4 பேருமே சேர்ந்து செய்வோம்.
கோழிகளுக்கு காலையில இற வைக்கிறதுல இருந்து தண்ணி வைக்கிறதுல இருந்து எங்க வீட்டுக்கார் பார்த்துப்பாரு. அது இல்லாம வந்து மாடியில போய் கிட்டத்தட்ட 500 பார்ட்ஸ் வச்சிருக்கேன் மேம் நானு. ஓ அப்ப அத்தனைக்கும் தண்ணி ஊத்திட்டு கீழே இறங்கணும்னா 2 மணி வேற நேரம் ஆகும். எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் அவரு. தண்ணி அப்புறமா வந்துதான் அவர் வந்துட்டு கிளம்பவே ஆரம்பிப்பார். அதுக்குள்ளார நான் சமைச்சு கிமிச்சு வச்சிருவேன் மேம். நான் போய் பாக்குற நேரம் எப்பன்னா எனக்கு விடுமுறை நாள்ல தான் மேம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவேன். அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரதெல்லாம் அது விடுமுறை நாள் தான். மத்தபடி என் பொண்ணு தண்ணி ஊத்துவாங்க. பையன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் மேம். நிறைய இறைகள்லாம் வச்சுட்டு வர்றது எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. வீட்டு வேலைகள்லயுமே எனக்கு வந்து 3 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். நல்லா மாப் போடுறதுல இருந்து எல்லாமே பையனே நல்லா செய்வான். அவன் நல்லா சமைப்பான் மேம். நல்லா நல்லா அவர் வந்துட்டு அவர் ஒரு வருகாலத்துல சமையல்ல போட்டிகள்ல நிறைய வெற்றிகள் வாங்குவாருன்றது எனக்கு நிச்சயமா தெரியுது மேம். ஏன்னா அவனுக்கு ஆமா மேம் பொண்ணு ரொம்பவும் நல்லா சமைப்பா. அவன் காம்படிஷன் போயிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா மேம். என் பையன் வந்து உப்பு கூட கேட்க மாட்டான் மேம். கரெக்டா போடுவோம், பேலன்ஸா இருக்கும் காரத்துல இருந்து எல்லாம். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்லாம் சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னுவாங்க. அது அந்த மாதிரின்றத விட அவனுக்கிட்ட இருக்க ஆர்வம் தான். ஆர்வத்துல பிள்ளைங்க அது மாதிரி கத்துக்குதுங்க. வந்து நீங்க சொன்னதுதான் அது. என்னன்னா பெற்றோர்களை பார்த்தாலே போதும். பெற்றோர்களை கூர்ந்து கவனிக்கின்ற பிள்ளைகள் வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை எடுக்கலாம். ஆனா வந்து நம்ம பிள்ளைங்க அதை செய்யறது இல்லை. பெற்றோர்களை வந்து பொதுவா எதிரியாதான் வந்து நிறைய குழந்தைங்க பாக்குறாங்க. அதனாலதான் அவங்களால வந்து அவங்க கிட்டே உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியல. பேசுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு நெகட்டிவா தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர பாசிட்டிவான விஷயங்களை அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்லை. வந்து இத்தனை சிறப்பான ஒரு குடும்பம் இல்லத்தரசியா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அதோட உங்க பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற கிறிஸ்துமஸ் கொடியிலாகட்டும், சரஸ்வதி பூஜையாகட்டும், எல்லாமே நீங்க தான் வந்து அதுக்கு அலங்காரங்கள் மாதிரி செய்யறோம் மேம். எல்லாருமே எங்க டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்தே செய்வாங்க மேம். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அலங்காரம் பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்குலாம் வந்துட்டு டான்ஸ் கொடுக்கறது எல்லாமே நல்ல. அதாவது நம்ம ஒரு மேல வரோம்னாக்கா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க மேம் எல்லாத்துலயுமே. அதனால எனக்கு வந்துட்டு ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல சூழல் இருக்கிறதுனால என்னோட இது அங்க படி நல்லா சிறப்பா செய்ய முடியுது மேம். அது அது அதுதான் சொல்றேன். எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு சேர அமையிறது அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல இல்லாத காரணம்னால நிறைய பெண்களால சைன் பண்ண முடியல. சொல்லுவாங்க இல்லையா, 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்தா அந்த இடம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்ட ஸோ இவங்க அப்படி அவங்க இப்படி இதெல்லாம் விட்டாலே போதும். இதை மட்டுமே விட்டாலே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். வந்து பெண்களுக்கான கொஞ்சோண்டு மாரல் சப்போர்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு தேவை. நான் வந்து இவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் நாங்க பேசுவோம். அதுவே அவங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து நம்மளை நினைச்சு ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த மகளிர் தினத்திலையாவது இதெல்லாம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே நம்மளும் கொடுக்கணும் இல்லைங்களா? அடுத்து வேற என்ன மேம், வேற என்ன உங்களுக்கு கிட்ட ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா மேம், நான் சொல்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி குட்டியா ட்ராமா எழுதி மேம் நம்ம ஸ்கூல்லே ட்ராமா நடிக்க வைப்பேன் மேம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாதான் வந்துட்டு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது இப்படியான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க செல்லுலயே ஆழ்ந்துட்டு அந்த செல்லு உலகத்தோடயே போயிட்டு இருக்காங்க. அத வந்து நாங்க நிறைய வந்து ஸ்பீச் கொடுத்துட்டோம் மேம். இந்த மாதிரி ஒரு ஸ்கிட் மாதிரி கொடுத்தோம். அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் அந்த வேலையை பாக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு எங்க ஸ்கூல்ல எங்க மேம் வந்துட்டு எங்களுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு திருக்குறள் பிள்ளைங்க கண்டிப்பா சொல்லி அத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா பண்ணிட்டு வரோம் மேம். அத மாதிரி பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ப்ராவர்ப் பண்றோம் மேம். ஜெனரல் நாலேஜ் அதுக்காக வந்து ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு பேசுறது. ஃபுட் இஸ் மெடிசன், மருந்தே
உணவே மருந்துன்றது வந்து குழந்தைகளுக்கு முதல்ல தெரியணும் மேம். நம்ம அஞ்சாறு பெட்டியில இருக்கிற அந்த விஷயமே கூட குழந்தைங்களுக்கு இன்னும் தெரியல மேம். நம்மளுக்கு ஜீரகம்னா என்ன, சோம்புனா என்னன்னே தெரியல. நம்ம ஜீரகத்தை கொஞ்சம் வாயில போட்டா நம்மளுக்கு ஜீரணம் சீக்கிரமா ஆகும். சீர் அகம் அப்படின்னாலே நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற அகத்தை வந்து சீர்படுத்துறதே இந்த சீரகம் தான். அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து உட்காந்து கேட்கறத விட டீச்சர்ஸுங்க வந்து நல்லா செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துப்பாங்க மேம். எப்படின்னா பேரண்டிங் எல்லாமே நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க, எந்திரிக்க மாட்டேன்றாங்க மேம். கொஞ்சம் நீங்க சொன்னா எந்திரிப்பாங்க, படிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், அந்த டைம்ல உட்கார மாட்டாங்க மேம், நீங்க சொன்னா செய்வாங்கன்னு டீச்சர்ஸ் கிட்ட நிறைய கேக்குறாங்க. அதனால நம்ம டீச்சரா அந்த விஷயத்த வந்து எங்க ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை முதல்ல வந்து அந்த செல்லுலேருந்து கொண்டு வரணும். இது இது இல்ல உலகம், உங்களுக்கு வெளி உலகத்துல நிறைய இருக்கு அப்படின்ட்டு நிறைய காம்படிஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க எங்க மேம். நிறைய காம்படிஷன் போறாங்க, நிறைய பிரைசஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிரைசஸ் எங்க வாங்கினாலும் எங்க மேம் வந்து ஸ்டேஜ்ல வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இவங்களை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஏஜ்லயுமே வந்து இவங்க இவ்வளவு காம்படிஷன் போறாங்க இல்லையா, உங்க ஏஜ் இந்த குழந்தை பருவத்துல இன்னும் என்ன இப்படி பண்ணிருக்கீங்க, நீங்களும் இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து முதன்மைப்படுத்தி பாராட்டெல்லாம் செய்யறாங்க மேம். அது வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு கிடைக்குதா என்ன தெரியல, ஆனா எங்க ஸ்கூல்ல அது நல்லா கிடைச்சிட்டு இருக்கு மேம். இதனாலேயே வந்து எனக்கு இன்னும் பிரைஸ் வாங்கணும், வாரம் வாரம் ஒரு பிரைஸ் வாங்கினா இன்னும் எனக்கு ரொம்ப புகழ் கிடைக்குமேன்ற ஒரு ஆர்வம் கிடைச்சிட்டு இருக்கு மேம். ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து சின்ன பிள்ளையில பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. என்னன்னா எங்க எங்க வீட்டுல எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. படிப்பு, போகணும், படிக்கணும், வந்துடணும், அதோட சரி. எங்க தாத்தா ரொம்ப கண்டிஷன். ஆனா ஸ்கூல்ல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, என்ன போட்டி நடந்தாலும் சரி, டீச்சர் வந்து பான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் கையை தூக்கிடுவேன். சரி, நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு இப்ப அப்படின்னுவாங்க. பாட்டி டீச்சர் அப்படின்னு. உனக்கு பாட தெரியுமா? தெரியாது டீச்சர். அப்புறம் ஏன் நீ கை தூக்குன, நீங்க சொல்லி தருவீங்க அப்படின்னுவேன் நானு. அந்த மாதிரி என்ன நிகழ்ச்சி, அந்த பரிசை கூட எங்க தாத்தாட்ட காட்ட முடியாது. நான் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எங்க தாத்தாட்ட காட்ட முடியாது. அவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு. நீ என்ன இதெல்லாம் போய் பாடத்தை ஒழுங்கா படி அப்படின்னுவாங்க. அதை கொண்டாந்து ரகசியமா அம்மா கிட்ட மட்டும் காட்டிட்டு உள்ள வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவ்வளவு நிகழ்ச்சியில நான் வந்து கலந்துட்டு இருக்கேன். அதை பாக்குற மாதிரியே இருக்கவங்களை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். தெரியலனாலும் அப்புறமே போட்டிக்கு பேரை கொடுத்துருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை சார்ந்தவர்களையும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நீங்க வந்து உதவியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மார்ச் மாதத்தில் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு நிறைய திறமைசாலிங்க. நம்ம ஒரு பின்னல் போடுறதே கூட அழகா பின்னல் லேடிஸால மட்டும்தான் போட முடியும். ஒரு ஆண் ட்ரை பண்ணி போட்டா கூட அவ்வளவு நல்லா வருமா என்னவோ, அதுவும் ஒரு கலைதான் இல்லையா மேம். அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங்கே காம்படிஷன் வைக்கிறாங்க மேம். ஆனா கலந்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப நாங்க போய் கலந்துக்கிறோம், நாங்க பிரைஸ் வாங்குறோம்னா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் வரணும்ல, எல்லாரும் வந்தா வந்துட்டு ஒரு 20 பேருக்கிட்ட நின்று ஜெயிக்கிறத விட ஒரு 200 பேர் நின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம். ஜெயிக்கணும்ன்றது வந்து என்னோட ஆசை மட்டும் இல்ல மேம், அவங்க கலந்துக்கிட்டு அவங்களும், ஏன்னா என்னை விடலாம் திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க மேம். வெளியில வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா வந்து என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்களா, இல்ல சொசைட்டி ஏதாவது நம்மள சொல்லுமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்கரேஜ், அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து என் காதுலயும் எழுந்திருக்கு மேம். அதை நான் கேர் பண்ண மாட்டேன் மேம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னா கூட, ஆனா என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை என் காதுல கேட்டுக்கிறேன். அதனால வந்துட்டு எனக்கு அதை வந்து மத்தவங்க சொல்றத வந்து நான் அதை விட்டுறேன். நான் யார தடை பண்ணாங்கன்னா, அதே மாதிரி வந்து நம்ம லேடிஸா என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு என்ன திறமை இருக்குன்றது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சமையல்லையா, இல்ல பாட்டுலையா, இல்ல டான்ஸ்லையா, மேம் சொல்ற மாதிரி இயல், இசை, நாடகம், அந்த 3த்துல ஏதாவது ஒரு கடவுள் படைப்புல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு திறமைகளை கொடுத்திருக்காரு மேம். என்ன ஒண்ணுன்னா, அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அது வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் முதல்ல. எல்லாத்துக்கும் டைம் ஓடிட்டே தான் இருக்கும். சமைக்கிறோம், வீட்டு வேலைகளை செய்கிறோம், அதோடு இல்லாம போய் வேலைக்கு போயிட்டு ஓடி வரோம்.
இருக்கும் தான். ஆனா இருக்கிற டைம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் நம்ம காம்படிஷன்ல கலந்துட்டு ஒரு வெற்றின்ற ஒரு விஷயத்த நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த காம்படிஷன் தானா போய்க்கிட்டே ஓடிட்டே இருக்கு. இருப்போம் மேம். அது மாதிரி முன்னாடி வரணும் எல்லா லேடிஸும் எனக்கு ஆசை மேம். அதுக்கப்புறம் நிறைய வால் பெயிண்டிங்லாம் நீங்க ஆமா பண்ணிட்டு மேம். இருக்கீங்க. ஸோ வந்து ஒரு நோட்லயோ அல்லது ஒரு பேட் வச்சுட்டோ வரையும் போது அது வேற. ஆமா ஒரு வால் பெயிண்டிங் அப்படிங்கும்போது கையை அப்படியே தூக்கிட்டே இது வரைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து அது இடம்லாம் கூட சரியா கூட இருக்காது. நாங்க வெங்கடா நகர் அந்த பார்க்ல வரையும் போது கீழே கல்லும் இதுவுமா கிடக்கும். அதையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு செஞ்சா கூட கல்லு அந்த செடியுடைய வேறு இதெல்லாம் வேறு வந்து ஆமா. குத்த ஆரம்பிச்சது. அது மாதிரிலாம் நின்னு நிறைய அதுதான் மேம் வரைஞ்சாங்க நான் எல்லாரும். ஒண்ணு சொல்றேன் மேம். நான் போயிட்டு வரையறேன்ல மேம், அதுல வந்துட்டு ஒரு சேர்ல போட்டு சேரை போட்டு ஏறிதான் ஏறி ஸ்டூல் போட்டுதான் ஏறி நான் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஜென்ஸ் எங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். ம். ஸ்டூல் கொண்டாந்து போடுறது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்தா கூட உடனே கொஞ்ச நேரம் உட்காந்துங்கன்னு சொல்ற ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுக்கற அந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தான் மேம் கொடுத்துட்டு இருக்கு. அதோட நீங்க வந்து இலக்கியத்திலும் நிறைய கவியரங்கங்கள்ல எங்க ஆமா மேம். கவியரங்கள்லயும் ஆமா நிறைய மேம். கலந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அடுத்து சிறுகதை தொகுப்பு ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்குன்னு ஆமா மேம். நினைக்கிறேன். அது எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுடைய அடையாளங்கள் வந்து காத்தோட போய்க்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ கவியரங்கத்துக்கு கூப்பிட்டாங்களா வந்து கவிதை படிச்சோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. நமக்கு பின்னாடியும் நம்மளுடைய அடையாளம் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போகணும். இப்ப கோலம் போடுறீங்க அது வந்து ஒரே நாள்ல கரைஞ்சு போயிடும். வேணா போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பல பதிவுகள் உங்களுடைய ஓவியம் வரைஞ்சு வரைஞ்சு நம்ம வச்சுக்கிறோம். ஒரு புத்தகத்துல உங்களுடைய சிறுகதையும் உங்களுடைய ஓவியமும் இடம்பெற்று ஒரு அடுத்த வருடத்துக்குள்ள ஒரு புத்தகம் நீங்க வந்து தயார் செஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தோழியுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். சரி. அதனால வந்து அடுத்த மார்ச்சுக்குள்ள நீங்க வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டு அதுலயும் சிறந்த பெண்மணி அப்படின்ற ஒரு பேரை நீங்க எடுக்கணும். அதற்கு அடுத்ததாக வேற என்ன வகையில ஏதாவது மக்களுக்கான சமூக சேவை அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வந்து சன் ஃபைனான்ஸ் ஆர்ட்ல ஆர்டிஸ்டா ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டா இருக்கேன். எங்க சார் வந்து ரவி சார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிறைய வந்து ஆஃபனேஜ் அந்த இடத்துக்குலாம் அழைச்சின்னு போயிட்டு நிறைய ஓவியங்கள் அங்கே வரைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பூங்குளம் அந்த கடலூர் சைடில் முதியோர் இல்லம் இருக்கு இல்லையாம்மா, அங்கே போயிட்டு இந்த பாட்டிங்கள்லாம் அவங்கள உட்கார வச்சு வரைகிறப்ப ஒரு இடத்துல ஒரு தாமரை குளம். சின்னதா தாமரை குளமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஒரு பாட்டியை நான் வரைஞ்சிட்டே இருக்கப்ப இன்னொரு பாட்டி சின்ன குழந்தை மாதிரி என்னை எப்பமா வரைவ அப்படின்னு கேட்குறப்ப நிஜமாலுமே அவங்களாம் ஒரு குழந்தையா தான் மேம் எங்கள்கிட்ட இருந்தது. அப்ப வரைஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அம்மா நீ செல்லக்கண்ணு நீ அழகா வரைகிறம்மா என்ன அப்படியே வரைகிறம்மா அப்படின்னு அவங்க சொல்றதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய ஆஃபனேஜ் இதுக்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்களுக்கு நாங்க வரைஞ்சி கத்து கொடுக்கறது எங்களால முடிஞ்ச அளவு அவங்கள அதாவது இது பண்ணா அந்த பிள்ளைங்க பண்ணுவாங்கன்னு நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் மேம் போயிட்டு. அது இல்லாம பண்ருட்டியில கூட ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி கேம்ப் போட்டு ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கோம் மேம். அந்த குயிலாப்பாளையம் அந்த இடத்துலயுமே பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ப் போட்டிருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு மேம். வந்து பல துறைகள்லையும் நீங்க வந்து சிறந்த பெண்மணியா விளங்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஆர்வம், நிறைய செயல்பாடுகள். ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து துடிப்போட வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாவற்றையும் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த தேடல் தான் நம்மளை வந்து உயிர்ப்போட வாழ வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்கள். இன்னும் என்ன கத்துக்கலாம், இன்னும் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தேடிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கான தேவைகளும் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கான அதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வந்து மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக நீங்க விளங்கிட்டு இருக்கீங்க. நாங்க கொடுக்குற அந்த ஆகச்சிறந்த பெண்மணி அப்படிங்கிற விருதுக்கு மிகவும் தகுதியான ஒரு பெண்மணியாக என் கண்களுக்கு தெரிஞ்சீங்க. அதனாலதான் உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வருகை தந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி நன்றி மேம். தீபம் சேனல் இயக்குனருக்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.